மக்களவைத் தலைவர் பதவிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து முதல் முறையாக மக்களவைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டுள்ளது. 18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நேற்று கூடியது. பிரதமர் மோடி உட்பட நடுவண் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். 2வது நாளாக இன்றும் பதவியேற்பு நடைபெற்று வருகிறது. தற்காலிக அவைத்தலைவர் புதிய உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இன்று பதவியேற்கின்றனர். இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, மக்களவைத் தலைவர் பதவிக்கு ஆளுங்கட்சி நிறுத்தும் வேட்பாளருக்கு ஆதரவு தர தயார் என்றார். ஆனால் துணைத் தலைவர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே நடுவண் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து மக்களவை துணைத் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆனால் இந்த கோரிக்கையை பாஜக ஏற்க மறுத்துவிட்டதாக தெரிகிறது. தங்கள் கூட்டணி கட்சியினருக்கு மக்களவை துணைத் தலைவர் பதவியை தர பாஜக முடிவு செய்துள்ளது. இதனால் மக்களவைத் தலைவர் பதவிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜகவை சேர்ந்த முன்னாள் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மனு தாக்கல் செய்துள்ளார். எனவே மக்களவைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. நாடாளுமன்ற வரலாற்றில் மக்களவைத் தலைவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது முதல் முறையாக தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.